ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்ஃப்ல ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸான ஹபா அல் ஹம்ரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஆனா ஒரு கல்ல 2 மாங்காய். நல்லா வின்டர் சீசன்ல சில்லுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிச்சு பாருங்க. இதோட ஃபீலே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்தியால இந்த ரெட் சீடை சாலி விதைன்னு சொல்றாங்க. இங்க ஹலீம் சீடுன்னு போட்டிருப்பாங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க கஸ்டர்ட் எல்லாம் எப்படி காய்ச்சுவீங்களோ சேம் அதே மெத்தட் தாங்க. பாலை நல்லா காய வச்சுட்டு தனியா ஒரு பவுல்ல கஸ்டர்ட் பவுடர் பால் இல்லைன்னா தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கஸ்டர்ட் மாதிரி ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடாம கப்ல ஊத்தி குடிக்கிற மாதிரி இருக்கணும். சோ தண்ணியா காய்ச்சிக்கோங்க. நல்லா பால் காஞ்சதுக்கு அப்புறம் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரிச்னஸா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கையும் பாலை நல்லா கலை கொட்டுக்கோங்க. இப்ப கரைச்சு வச்சிருக்கோம் இல்ல கஸ்டர்ட் பவுடர், அதையும் சேர்த்து நல்லா கெட்டியாகிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதிக்க இருக்கும்போது குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அதோட ஃபிளேவரும் கலரும் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சூடா இருக்கும் போதே சாலி விதையை ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மொத்தமா சேர்த்துங்க அப்படின்னா அங்கங்க கூடு கூட புடிச்சுக்கிறோம் சூட்டுக்கு. ஒரே ரெசிபி தான், ஒரு கல்ல 2 மாங்காய். இப்ப ரெண்டாவது ஐட்டம் என்னன்றது பாத்திரலாமா? புட்டிங்லாம் செட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரேவா எடுத்துட்டு கீழே ஹபா ஹம்ரா ட்ரிங்க் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கார்னர்ஸ் ஃபுல்லா கட் பண்ண பிரெட் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் கண்டிப்பா 2 லேயரா செட் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப சூப்பரா ஊறி பிரெட் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நான் சாஃப்ரான் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் தாங்க போட்டுருக்கேன். உங்க பிள்ளைங்க நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா கிரேட் பண்ணி சூப்பரா போடுங்க. செம்ம டேஸ்டா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஹலீம் சீடு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்கன்னா கட்டாயம் செஞ்சு கொடுங்க. லேடிஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இந்த சீடு உடம்புல சேர்த்துக்காங்க. இது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது டீ காஃபிக்கு பதில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இது எப்படி செஞ்சீங்க கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டு ரெசிபி வாங்கிட்டு போவாங்க. ஹபா ஹம்ரா புட்டிங் பண்ணோம் இல்லையா, மறக்காம 1 or 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.